நானும் கேக்குறேன், ஏன் இந்த முன்னாள் காதலனோ, முன்னாள் காதலியோ இருக்கிற குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் சுதந்திரா நாராயணசாமி. கடந்த 2, 3 வாரங்களாக எனக்கு தொலைபேசி மூலம் வந்த ஆலோசனை கேட்கும் பொழுது, நான் சில நபர்கள் அதாவது அவங்க வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டு இருக்கின்றது, விவாகரத்துன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்றப்ப, எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த 2, 3 வாரங்கள்ல ஒரு 3 கேஸ் ஒரே காரணம். என்ன காரணம்னா, முன்னாள் காதலனோ அல்லது முன்னாள் காதலியோ இப்ப உள்ள குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தி, இப்ப இருக்கின்ற கணவனுடனோ அல்லது மனைவியுடனோ தொடர்பில் இருந்து அதனால குடும்பத்துல பிரச்சனை ஏற்பட்டு இருக்கின்றது. அப்ப நான் கேக்குறேன், நீங்க முன்னாள் காதலனா இருக்கலாம் அல்லது முன்னாள் காதலியா இருக்கலாம். இப்ப மறுபடியும் உங்களுடைய காதலனை சந்திக்கிறீங்க, முன்னாள் காதலனும் காதலியை சந்திக்கிறீங்க. அவங்க கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு இருக்காங்க. முன்ன நீங்க பிரிஞ்சிட்டீங்க, அந்த காதல வேணா சொல்லி முறிஞ்சிட்டு சொல்லி நீங்க பிரிஞ்சிட்டீங்க. இப்ப மறுபடியும் உங்களுடைய காதலனையோ காதலியோ, அதாவது முன்னாள் காதலன் காதலி அவங்க கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்காங்க. ஏன் மறுபடியும் அந்த காதலன் மேலயோ காதலி மேலயோ உங்களுக்கு திடீர்னு இப்ப உறவு கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க? எதுக்கு இந்த அன்பு வேணும்னு நினைக்கிறீங்க? இது எவ்வளவு பெரிய தவறு. நல்லா போயிட்டு குடும்பத்துல போயிட்டு குழப்பத்தை உண்டாக்குறீங்களே. நீங்களா 96 படம் பாக்கலையா? அந்த படத்துல விஜய் சேதுபதியும் திஷா முன்னாள் காதலன் காதலிகள். அந்த படத்துல அழகா காட்டியிருப்பாங்க. முன்னாள் காதலன் முன்னாள் காதலியை பார்க்கும் பொழுது, முன்னாள் காதலி கல்யாணம் பண்ணி இருக்கிறதுனால அவ்வளவு டீசெண்டா விஜய் சேதுபதி முன்னாள் காதலாக இருந்த அந்த பொண்ணு மேல அவ்வளவு அன்பு, அவ்வளவு காதல் வைத்திருந்தா கூட அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா சொல்லிட்டு அந்த கல்யாணத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு மரியாதை கொடுத்தாரு. அந்த படத்தை அப்படி எடுத்துருந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, முன்னாள் காதலன் முன்னாள் காதலி பல வருடங்கள் சென்று பார்க்கும் பொழுதோ அல்லது முன்னாள் காதலி முன்னாள் காதலனை பல வருடங்கள் சென்று பார்க்கும் பொழுதோ உங்களுக்குள்ள ஒரு புது நட்பு மறுபடியும் உருவாகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த 2 பேரும் சிங்களா இருக்காங்களா? அதாவது 2 பேருக்குமே எந்த ஒரு குடும்ப பந்தம் இல்ல. ஏன்னா 2 பேருக்கு கல்யாண பந்தம் என்ற அந்த ஒரு சூழ்நிலை நீங்க வாழல. சிங்கிளா இருக்கீங்க, கல்யாணம் பண்ணிட்டு போங்க, யார் வேணான்றா. ஆனா ஏற்கனவே கல்யாணம் பண்ணி குடும்பத்தை நடத்திக்கிட்டு பிள்ளை குட்டியோட அவ்வளவு சந்தோஷமா இருக்கின்ற அந்த குடும்பத்துல போயிட்டு கல்யாணம் பண்ணி இருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட அங்க போயிட்டு மறுபடியும் அந்த உறவு தொடங்கணும், குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்சிட்டு செய்யறீங்களே, அது எவ்வளவு பெரிய பாவம். இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். நான் ஆம்பளைங்க மட்டும் அப்படி செய்யறான்னு சொல்ல மாட்டேன். கல்யாண பந்தத்துல இருக்கின்ற பெண்களும் முன்னாள் காதலனோட தொடர்பில் இருக்கின்ற கேஸும் நான் பார்த்திருக்கேன். சரிங்களா? இது சமுதாயத்துல இருந்து எவ்வளவு பெரிய சீர்கேடு. ஒரு குடும்பம் உடையுது, அந்த குடும்பத்துல பிள்ளைங்க இருந்தா அந்த பிள்ளைங்களோட மனநிலை பாதிக்கப்படுது. சிந்திப்போம். சேமர்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.